Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 58 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம இச்சுக்கோ இவ்வளவுதான் உன்னால முடியுமா, வாடா வாடா சண்டைக்கு வாடா, நீயா நானானு பாத்துக்கலான்டான்னு அவனை பயங்கரமா கடுப்பேத்தி விட்டுட்டு இருந்தான்ல. அதுவும் பியாக்குயாவை பார்த்து டேய் மொடஞ்சா பங்கைய யூஸ் பண்றா, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கறாடான்னு கேப்பூடாம பேசினான். உடனே பியாக்குயாவும் சரி நீ இந்த அளவுக்கு ஆசைப்படுற, அப்ப நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அடிக்கணுமோ அவ்வளோ அடிக்கிறேன், என் பங்கைய பாத்துக்கன்னு சொல்லிட்டு கத்தி அப்படியே மேல தூக்கி வச்சுட்டு கீழே விடுவான். இவன் என்ன ஸ்வாட வச்சு சண்டை போடுவான்னு பார்த்தா கீழே போட்டுட்டான் அப்படின்ட்டு முழிக்கும் போதே ஒன்னும் கவலைப்படாத, கொஞ்ச நேரத்துல ஏன்டா இப்படி இவங்கிட்ட கேட்டோம் அப்படின்னு நீ வருத்தப்படுற அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும் போதே கத்தி அப்படியே பூமிக்குள்ள போகும். அதுக்கப்புறம் வழக்கம் போலதான் ஏதோ வீட்டு செவரு உருவாகிற மாதிரி ஏகப்பட்ட கத்திங்க அவனுக்கு பின்னாடி அப்படியே உருவாகும். அதுக்கப்புறம் அதை அப்படியே ரோஜா இதழ்கள் மாதிரி மாத்தி அட்டாக் பண்ணுவான். இதை நம்ம ஆளு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி பரவாயில்ல ஒரு கை பாத்துடலான்ட்டு அட்டாக் பண்ண போவான். ஆனா முடியாது, அதுங்க நம்ம பையில விரட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு ஜம்ப போட்டு ஹேர்ல ஒரு வெட்டுவான். அந்த ஸ்விங்கோட ஃபோர்ஸை அவன் ஸ்வாடு அசால்ட்டா தடுத்துரும். பியாக்குயாலாம் ரொம்ப கஷ்டப்பட மாட்டான், பாட்டு கேஷுவலா நின்றுட்டு இருப்பான். அவனோட ஸ்வாட் தான் ரோஜாவோட இதழ்கள் மாதிரி ஆயிருச்சு. அதனால பயங்கரமா பிரிஞ்சு ஷேப்பெல்லாம் மாறி வந்து அட்டாக் பண்ணுங்க. அவனும் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்த்தா ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனால சுத்தமா முடியாம நல்லா அடி வாங்கிடுவான். உடனே பியாக்குயா இருந்துட்டு பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். இது ஒன்னும் சாதாரண அட்டாக் இல்ல, இதை நீ எந்த பக்கம் தடுத்தாலும் எல்லா பக்கம் இருந்தும் இதை அட்டாக் பண்ணும். அதாவது பில்லியன் கணக்குல பிளேட்ஸுங்க சைமல்டேனியஸா வந்து அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும், அப்படித்தான் இந்த அட்டாக். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பைய ஸ்வாடோட பவர் வந்து ரொம்ப ஹெவியா தான் இருக்குது. ஆனா அது ஒரு ஸ்விங் பண்ணி அட்டாக் பண்ண முடியுமா, இல்ல 10 ஸ்விங் அட் டைம்ல பண்ணுவானா? ஆனா அதை விட பில்லியன் கணக்குல நம்ம ரேசர் பிளேடே வச்சுக்கோமே, அதுங்க எல்லா டைரக்ஷன்லயும் அட்டாக் பண்ணுச்சுன்னா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் தடுக்கிறது கஷ்டமாச்சே. அதனால தான் அந்த அட்டாக்ல சிக்கி சினாபு மாட்டான். சோ இந்த மாதிரி அட்டாக் எல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்க தடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பா. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளத்தாக்கே ஆயிருச்சு. அப்ப அடி வாங்கி ரத்த கலரியா இருக்க நம்ம பையன் என்னடா ஓவரா பில்டப் தான் பண்ணிட்டு இருக்க, நான் இன்னும் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் இவ்வளவுதானாம்பா. அது மட்டும் இல்லாம நானும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணிருக்கலாம். சரி என்னோட சிகையை யூஸ் பண்ணி உன்னோட பங்கையை ஜெயிக்கணும்னு நினைச்சேன், அது தப்பு தான். உடனே அவனுக்கே ஷாக் ஆகும், என்னடா வளர்ற, என்னமோ பங்கை பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியுங்கிற மாதிரியே சீன் போட்டுட்டு இருக்க அப்படின்பா. ஏன்னா நம்ம பையன் பங்கை பவரை அட்டைன் பண்ணிட்டான் தான் அவனுக்கு தெரியாது. அதை கத்துக்க 10 வருஷம் ஆகும். அதை எப்படி இவன் கத்துக்க முடியும்னு அவன் அவ்வளவு கேஷுவலா இருந்துட்டான். ஆனா நம்மால பியாக்குயா குச்சிக்கு நான் ஆல்ரெடி அதை அட்டைன் பண்ணிட்டேன்டா அப்படின்பா. அவனுக்கு தூக்கி வாரி போடும், என்ன உளறிட்டு இருக்கான்னு. அதே நேரம் இங்க டோஷிரோவும் ரங்கிக்குவும் வேகமா ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அங்க ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்பதான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ டோஷிரோ மோமோவை யோசிச்சு பார்த்துக்கிட்டே போவான். என்னன்னா இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ல, அவளை நினைச்சு கவலை. அவன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கடைசியில இவனுக்கு எதிராகவே அவளை திருப்பி விட்டுட்டாங்க. அவன் கவலைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் கியோமோன் அப்படிங்கிற ஒரு பேரியரை அந்த இடத்த சுத்தி போட்டு விட்டுருவான், எல்லாம் அவளோட சேஃப்டிக்கு. ஏன்னா யாரு என்ன பண்றானே இப்ப யூகிக்க முடியல. அவளை எனிமீஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா வேற வழி இல்ல, இதைத்தான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் கிளம்பி இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது சோக்கியோக்குள்ள பியாக்குயாவோட ஸ்பிரிச்சுவல் பவரை அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா ஆப்போசிட் சைடு வேற ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரையும் அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. வேற யாரும் இல்ல, நம்ம இச்சுகோ தான். சோ சண்டை ஹெவியா போயிட்டு இருக்குது. சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சோ எப்படியாச்சும் இதை சீக்கிரமா சரி பண்ணி ஆகணும். அதுக்கு இவங்க சுப்பீரியர்ஸ் கிட்ட தான் பேசணும். மெயின் அந்த ஐசனோட விஷயத்தை பத்தி. ஏன்னா என்ன நடக்குதுன்னே புரியலையே. சோ அதனால இன்னும் வேகமா போவாங்க. இங்க பியாக்குயா வந்து ஷாக்ல இருக்கான், என்னடா உளறிட்டு இருக்க அப்படின்னு. உடனே ஏன்டா நீ திருப்பி சொல்ல வச்சுக்கிட்டு இருக்க, எனக்கே ரத்தம் ஊத்திட்டு இருக்குது, நீ நம்புறியோ நம்பலையோ ஐ டோன்ட் கேர், திருப்பி எல்லாம் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது, நீ பார்த்தா தானே நம்புவ, வெயிட் பண்ணு, இப்பவே என்னோட பங்கை டெக்னிக்கை காட்டுறேன்பா. பியாக்குயாக்கு கொஞ்சம் பீதி ஆகுது, நிஜமா தான் இவன் சொல்றானோன்னு. அதுக்கப்புறம் நம்ம பைய பங்கை பவரை எடுப்பான் பாருங்க. அந்த ஹில்லுல நின்னுட்டு அவன் பவரை யூஸ் பண்றதுனால வேற லெவல்ல தெரியுமா. கீழே இருந்து பார்த்துட்டு இருந்த நம்மளுங்க ஆமா இது யாரு நம்ம இச்சுகோவான்னு கேட்டா, இந்த அளவுக்கு கிறுக்குத்தனமா சண்டை போடணும்னா டெஃபினட்டா நம்ம இச்சுகோவால தான் பண்ண முடியும், அதனால தான் அவன் அதை பண்றான் அப்படின்னு இருப்பானுங்க. அப்போ காஞ்சி வந்துட்டு நல்ல வேலை நான் அவன் கூட சீரியஸா சண்டைக்கு போயிருந்தா என் மண்டைய உடைச்சிருப்பான். அப்ப அந்த டைம் நம்ம ஒருகிமே ஒரு பழமொழி சொல்லுவா, பாலை குடிச்சிட்டு பூனை கண்ணை மூடிச்சான் வீட்டுல கரண்டு போச்சாம்பா. உடனே அதை சரி பண்ண இஷிடா குறுக்க பூந்து, அட அப்படி இல்லமா, பாலை குடிச்சிட்டு பூனை கண்ணை மூடிச்சான் ஊரே இருண்டு போச்சாம்பா. இடையில சேடோ பூந்து, அட மூளைக்கட்டைங்களா 2 பேருமே தப்பா சொல்றீங்க, பாலை குடிச்சிட்டு பூனை கண்ணை மூடின உடனே உலகமே இருண்டு போச்சான் அப்படின்னு உடனே ஒருகிமே சாரிம்பா. இங்க இஷிடா அப்பந்தான் ரியலைஸ் பண்றான், நம்மளும் ஒருகிமே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டமே, அப்ப தொத்து வியாதி ஒருவேளை எனக்கும் ஒட்டிச்சா. இதுல சேடு பைய இடையில பூந்தேனிய கரெக்ட் பண்ணி விடுறான். ஐயோ இப்படி ஒரு வியாதிக்கு நான் எங்க போய் மருந்து தேடுவேன்னு பயந்துகிட்டு இருப்பான். அப்ப அந்த அரமக்கி, டேய் பழமொழி சொல்லி
காமெடி பண்ணிட்டு இருக்க நேரமாடா இது, சீக்கிரம் போலான்னு உடனே ஆமா ஆமா வாங்க போலான்னு சொல்லிட்டு வேகமா போவாங்க. இங்க காஞ்சுக்கு ஒண்ணும் புரியல, இதுங்க லூசுங்களா இல்ல லூசு மாதிரி நடிக்குதுங்களான்னு. சரி ஓகேன்ட்டு வேகமா கிளம்பிடுவாங்க. இங்க நம்ம பையன் பங்கை பவரை எடுத்த உடனே பியாக்குயாவால சுத்தமா நம்பவே முடியல. ஏன்னா இது இம்பாசிபிளான விஷயம். ஸ்வாடோட ஃபைனல் ஸ்டேஜை ரீச் ஆகணும்னா அது சோல் ரீப்பர்ஸால மட்டும்தான் முடியும். அதுவும் ஹையஸ்ட் லெவல்ல இருக்கவங்களால மட்டும்தான் முடியும். அதுலயும் அந்த 4 கிரேட் நோபல் கிளான்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்க மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுவானுங்க. அதை தாண்டி வெளியில யாராச்சும் ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னா அது ரொம்ப ரேரு. சில பல ஜெனரேஷனுக்கு ஒரு டைம் வேணா அந்த மாதிரி ஒருத்தன் பிறந்து வரலாம். அப்படி அட்டைன் பண்ணவங்க பேரெல்லாம் சோல் சொசைட்டியோட ஹிஸ்டரியில அவங்க பேரு குறிக்கப்படும். இவனுக்கு என்ன இப்போ ஒரு டவுட்னா, இவன் ஒரு சோல் ரீப்பரே கிடையாது. ரூக்கியாவோட பவரை தான் இவன் அப்சர்வ் பண்ணி ஒரு சோல் ரீப்பரா மாறினான். அது மட்டும் இல்லாம இவன் ஒரு நோபல் கிடையாது. சரி சோல் ரீப்பர் ஆனான்னா இவன் சோல் ரீப்பராவும் பிறந்தவனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது பங்கைய பத்தி இவன் கேஷுவலா பேசுறான். அந்த பவரை சீக்கிரமா அட்டைனும் பண்ணிட்டான். இந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் பவரை அவனால எப்படி ரிலீஸ் பண்ண முடியுது? இது பாசிபிளே இல்லையே அப்படின்ட்டு கொஞ்சம் மிரண்டு போய் தான் பாத்துக்கிட்டு இருப்பான். அதே நேரம் நம்ம பையன் பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அதான் ரூக்கியாவை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அவங்கிட்ட சண்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு கேஷுவலா அடி வாங்கியிருப்பான். அதுல அவன் நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க, உயிரை காப்பாத்திக்கணும்னா ஓடிரு அப்படின்ட்டு பயங்கர பில்டப்போட தான் அட்டாக் பண்ணியிருப்பான். ரூக்கியா அந்த டைம் கதறுன்னு கதறி இருப்பான். வேணா இச்சுக்கோ போயிரு, இனிமேட்டு நீ பார்க்க வராத, என் மூஞ்சில முழிக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். அவன் இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் அழுதுகிட்டே போனதை இவனால தாங்கிக்க முடியல. அதனால ரூக்கியாக்காக நான் சண்டை போடுவேன்னு கத்திய ஒரு சொல்லிட்டு பங்கையும்பா. உடனே பியாக்குயா அடுத்து என்ன நேங்கை நிலாவின் தங்கைன்னு பாட்டு பாட போறானா அப்படின்னு அவன் நினைச்சிருந்தானா எப்படி இருந்திருக்கும். சும்மா கிண்டல் பண்ண. அவன் பயங்கர ஷாக்கில் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கான். இனி இதுக்கப்புறம் இந்த சண்டையில நம்ம இச்சுக்கோ ஆட போற ருத்ர தாண்டவத்தை அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.